வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதாக உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வடி சாராய ஆலயத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டி போராட்டம் நடத்தினர். ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலய ஸ்ரீ சிவஞானம் பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இனி விரிவான செய்திகள். மத்திய நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதாக உள்ளதாக புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதாக உள்ளது. மேலும் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கான பிரதமர் மோடியின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதையும் உறுதிப்படுத்துகிறது. வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து பிரதம மந்திரி தன்தன்யா கிருஷி என்ற புதிய திட்டத்தை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் அட்டைக்கான உச்சவரம்பு ரூபாய் 3 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ஆக்கி இருப்பதும், கடனுதவி அதிகரிப்பு ஆண்டிற்கு 12.7 லட்சம் டன் உயர உற்பத்தி இலக்கு ஆகியவை விவசாயிகள் வாழ்வை மேம்படுத்தும். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாநிலங்களுக்கு 50 ஆண்டு வட்டியில்லா கடன் ரூபாய் 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு முன்மொழிவு, ரூபாய் 12 லட்சம் வரை தனிநபர் வருமான வரி விலக்கு, 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரி விலக்கு, மாநில அரசுகளின் பங்களிப்புடன் 50 சுற்றுலா தல மேம்பாடு மற்றும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா மேம்பாடு, காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு வரம்பு, கிராமங்களில் 1.5 லட்சம் புதிய தபால் நிலையங்கள் ஆகியவை பாராட்டுக்குரியவை. மேலும் பேட்டரி வரி குறைப்பால் மின்சார வாகனங்கள், கைபேசிகளின் விலை குறையும் என தெரிவித்துள்ளார். ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வடி சாராய ஆலயத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் வடிசாராய ஆலை அமைந்துள்ளது. இங்கு கடந்த 2009ஆம் ஆண்டு 53 பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து கடந்த 2014ஆம் ஆண்டு 44 பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்பொழுது 2009ஆம் ஆண்டும் நியமிக்கப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 53 பேரும் கடந்த 2015ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் புதுவையை சேர்ந்த நபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 53 பேரின் நியமனம் செல்லாது என உத்தரவிட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்தனர். அதனையும் விசாரித்த நீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 53 நிரந்தர ஊழியர்களை பணி நீக்கம் செய்து நோட்டீஸ் ஒட்டியது. இந்த நிலையில் வடி சாராய ஆலயத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் பணி நியமனம் செய்து வருவதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை பணி நியமனம் செய்வதை கண்டித்து இன்று காலை வடி சாராய ஆலை முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலய ஸ்ரீ சிவஞானம் பால சுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்குட முழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலய ஸ்ரீ சிவஞானம் பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சீனு மோகன்தாஸ், சன் குமரவேல், பிரபாகரன், கார்த்திக், மணிகண்டன், ரமணன், மில்ட்ரி முருகன் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும்
திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஜோசாலுகாஸில் தங்க நகை சேதார கட்டணத்தில் இப்பொழுது பிளாட் 50% தள்ளுபடி விற்பனை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி ஜோசாலுகாஸில் பிளாட் 50% தள்ளுபடி தங்க நகை சேதார கட்டணத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வைர நகைகளுக்கு 2% தள்ளுபடியும், பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியும், வெள்ளி நகைகளுக்கு 0% செய்கூலி சேதாரம் தள்ளுபடியும் கொண்டாட்டமாக நடைபெறுகிறது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றி இந்த 50% தள்ளுபடியை விழாவை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த விழாவில் பிரதீபா, இந்து, விக்னேஸ்வரி, பாபுராஜ், ரேவதி, நித்யா இவர்களுடன் கிளையின் மேலாளர் நிஜோ மற்றும் துணை மேலாளர் மனோஜ், கணக்கு மேலாளர் சஜீஷ் மற்றும் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். இந்த சிறப்பு தள்ளுபடியை ஜோசாலுகாஸுடன் கொண்டாடி மகிழுங்கள். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து ஸ்பெஷல் கெஸ்டுக்கும் ஜோசாலுகாஸின் மேலாளர், துணை மேலாளர் மற்றும் ஊழியர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. I would like to highlight the same points in ma'am was saying. First is the customer satisfaction. Customer satisfaction is really high here. And the unique designs here that suits for all our range of customers, from the old fashion to the modern fashion. Dr. Pratibha, Jossalukas பத்தி சொல்லணும்னா the designs are very unique as ma'am told, and the second most important is the customer care. They are very friendly. நீங்க எவ்வளவு டைம் வந்தாலும் சலிக்காம டிசைன்ஸ் காமிக்கிறதுல Jossalukas. அதே மாதிரி வேஸ்டேஜ் கம்பேர் டு அதர் ஷாப்ஸ் இங்க ரொம்ப வேஸ்டேஜ் கம்மி. as நாங்க நிறைய ஷாப்ஸ் போய் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியின் 12ஆம் ஆண்டு விழாவில் பாடலாசிரியர் பா. விஜய் பங்கேற்றார். சென்னை சாய்ராம் குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் சாய்ராம் CBSE பள்ளியின் 12ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் தாளாளர் லியோ பிரகாஷ் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட இயக்குனரும் பாடல் ஆசிரியருமான பா. விஜய் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை பல்கலைக்கழக ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு முதன்மை அதிகாரி சவுகன், பாண்டிச்சேரி வளாக ராஜ்ரிய ராஷா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் ஹர்ஸ், சாய்ராம் கல்வி குழுமத்தின் CSO முத்து வைரவன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் சுதா ஆண்டறிக்கை மற்றும் சாதனைகளை வாசித்தார். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பள்ளியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு லியோ முத்து அறக்கட்டளையின் சார்பில் காசோலைகள் பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. Now I call upon our Chief Strategy Officer to honor our chief guest, Dr. R. Sivkan, Dean, School. CSO sir to honor our dignified guest. வில்லியனூர் கொம்யூன் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு பணி நிறைவை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றிய திருநாவுக்கரசு பணி நிறைவு பெற்றார். அவருக்கு வில்லியனூர் கொம்யூன் அலுவலகம் மூலம் பணி நிறைவு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு பட்டாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி பாராட்டினார். இதில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், சபரிநாதன், தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, ரபிக், மூர்த்தி நகர் காளிதாஸ், காத்தவராயன், வெங்கடேசன் மற்றும் கொம்யூன் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் தங்கிய சிங்கப்பூர் பயணிகள் சேவையை பாராட்டி தொடர வாழ்த்துக்களை கூறினர்.
புதுச்சேரி சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தன்னார்வ தொண்டு நிறுவனமானது புதுச்சேரியில் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. குறிப்பாக கோர்காட்டில் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தை நடத்தி சிறந்த முறையில் ஆதரவற்ற முதியோர்களை பராமரித்து வருகிறது. தற்போது புதுச்சேரிக்கு வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா வருபவர்கள் கோவில்கள், பொழுதுபோக்கு மையங்கள் மட்டுமின்றி இணையதளத்தில் சிறந்த இடங்களை தேர்வு செய்து அங்கும் சென்று பார்வையிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் கோர்காடு VIP நகரில் செயல்பட்டு வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தை பற்றி அறிந்த சிங்கப்பூர் சுற்றுலா பயணிகள் 4 பேர் அந்த இல்லத்திற்கு டிசம்பர் 29 வந்தனர். அவர்களில் மீனாவின் 60ஆம் பிறந்த நாள் மற்றும் ஹேமலதாவின் திருமண நாளும் அங்கு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் அதே முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியோர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கி அவர்களும் அங்கேயே சாப்பிட்டு மகிழ்ந்தனர். பின்னர் அங்குள்ள முதியோர்களுடன் கலந்துரையாடல் செய்து அவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்டவைகளை அறிந்து மகிழ்ந்தனர். மேலும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் பிற செயல்பாடுகள் அனைத்தையும் கேட்டறிந்தனர். பின்னர் செல்லும் பொழுது எங்களை சிறந்த முறையில் வரவேற்றதற்கு நன்றி. இல்லத்தில் தங்கியுள்ள தாய்மார்களுடன் இல்ல ஊழியர்களுடன் சிறிது நேரம் செலவிட்டதும் எங்களின் பாக்கியம். தயவு செய்து இந்த நல்ல சேவையை தொடருங்கள். சர்மா சகோதரிகள் என்ற பெயரில் குறிப்பும் எழுதிவிட்டு சென்றுள்ளனர். இது தங்களுக்கு மிகுந்த ஊக்கம் அளிப்பதாக சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் கானல் நீர் பட்ஜெட்டாக உள்ளது. வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சமாக நிர்ணயம் செய்துள்ளதால் நடுத்தர மக்கள் பயனடைவார்கள். இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள், குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு எந்தவித அறிவிப்பும் இல்லை. சுற்றுலாவை நம்பியுள்ள நமது மாநிலத்திற்கு விமான நிலைய விரிவாக்க திட்டம் இல்லை. சென்னையில் இருந்து ECR சாலை வழியாகவும் புதுச்சேரி கடலூர், புதுச்சேரி திண்டிவனம் ரயில் பாதைக்கான எந்தவித அறிவிப்பும் இல்லை. மத்தியில் ஆட்சியில் உள்ள BJP கட்சியின் கூட்டணி அரசு புதுச்சேரியில் இருந்தாலும் நம் மாநிலம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நடைபெற இருக்கும் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் BJP வெற்றி பெறுவதற்கு இந்த பட்ஜெட்டை மத்திய அரசு பயன்படுத்தி உள்ளதாக தெரிகிறது. அனைத்து மாநிலங்களையும் சமமாக கருத வேண்டிய மத்திய அரசு அதிலிருந்து விலகி இருப்பது தவறானதாகும் என்று கூறியுள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். மத்திய நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதாக உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வடிசாராய ஆலயத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டி போராட்டம் நடத்தினர். GN பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலய ஸ்ரீ சிவஞானம் பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.